ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4ஓட எபிசோடு 1 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு பையன் வந்துட்டு ஹாக்கின்ஸில் ஒவ்வொரு வீட்டுக்காக பேப்பர் போட்டு போயிட்டு இருக்கான். அட்லாஸ்ட் ஒரு வீட்டில் போய் பேப்பர் விழுது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேப்பர் எடுத்து அதில் இருக்கிற அந்த சுடோக்கோ பசிலை சால்வ் பண்ணிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா டாக்டர் பிரென்னரு. இப்போ செப்டம்பர் 8 1979 நினச்சிட்டு காட்டுறாங்க. அதாவது இது நடக்கிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ இந்த ஹாக்கின்ஸில் எப்படி வச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பசங்களாம் இருக்காங்களே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வந்த பசங்க, அந்த எல்லா பசங்களும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பசங்களுமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பையன்கிட்ட இப்போ டாக்டர் பிரென்னர் வந்து இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு லெசனுக்குலாம் நீ ரெடியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு போகிறாரு. அந்த பையன் தான் நம்பர் 10. ஸோ இப்போ நம்பர் 10 அவர் எக்ஸ்பெரிமெண்ட்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கூப்பிட்டு போகும்போது ஆந்தி வேலை லெவனோட அந்த ஒரு ரூமையுமே நமக்கு காட்டிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வேற ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு டாக்டர் பிரென்னர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வரைகிறான். அண்ட் அந்த விஷயத்தை என்னென்ன அப்படின்ற மாதிரி அந்த பையனை சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு சன்னை வரைகிறாங்க, அடுத்து ஒரு நாய்க்குட்டி வரைகிறான். பட் அது பார்க்குறதுக்கு அவனுக்கு மாடு மாதிரி இருக்கான். சரிப்பா, நான் அவ்வளோ பெரிய டிராயிங் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சேலஞ்சாக அவனுக்கு ஒரு விஷயம் கொடுக்கலாம். இப்போ டாக்டர் எலிஸ்ன்ற ஒருத்தங்களை நீ கண்டுபிடிக்கணும், அவங்கள நீ வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலிஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே நம்பர் 6 என்ன பண்ணுறான், மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, சம்திங் ஏதோ ப்ராப்ளம். அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்றான் பொசுக்குன்னு. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ சத்தம் கேட்க அந்த ரூமோட டோர் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து அடிக்குது. பார்த்தா டாக்டர் பிரென்னர் மண்டையில் அடிப்பட்டு, அவன் மண்டையில் அடிப்பட்டு, பக்கத்தில் இந்த 10க்குமே பார்த்தீங்கன்னா அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். அண்ட் போய் பார்த்தா ஒவ்வொரு ரூமில் இருக்கிற பசங்களுமே ஒரு மாதிரி கொடூரமாக செத்து கிடக்குறாங்க. அண்ட் அட்லாஸ்ட் எல்லாரும் இருக்கிற ரூம் தான் அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 11 தான் இருக்கணும். 11 அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா, உடம்புல ரத்தக்கரையோட கண்ணில் ரத்தத்தோட நின்றுக்கிட்டு இருக்கா. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படி டாக்டர் பிரென்னர் கேட்குறாரு. அடுத்த டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 1 த ஹெல்ஃபயர் கிளப் சீசன் 4ஓட சாப்டர் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுறது நம்ம எல்லை தான். ஸோ எல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு பொருளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ மைக்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. ஸோ மைக்கு லெட்டர் எழுதுறாங்க. அண்ட் சைடில் ஒவ்வொருத்தங்களோட லைஃபுமே எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. ஜாய்ஸ்க்கு வேலை கிடச்சிருக்கு, ஜானத்தன் காலேஜில் இருக்கானா. இப்போ இவங்க 2 பேருமே வேறு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா லெனோரா ஹில்ஸ் ஹை ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 11 புள்ளி பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போனாலும் இந்த புள்ளிஸ் வந்துடுறானுங்க. அண்ட் இப்போ 11 லெட்டராக மைக் படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு அவசரமாக ரெடியாகி உன்னை நான் விட்டுட்டு போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான்சி சொல்ல உடனே அவசரமாக ரெடியாகி அவன் கிளம்பிட்டு இருக்கான். டெஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம சூசி இருக்காங்களே, ஸோ சூசி கூட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த செரிப்ரோவை அப்படியே தூக்கிட்டான் தான் அவன் வீட்டு வேலையும் வச்சுக்கிட்டு இருக்கான், டிவி ஆண்டனா மாதிரி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் ராபினை காட்டினா அவங்க இப்போ வேறு கடைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மேக்ஸில் காட்டினா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, முன்னாடி வந்துட்டு நல்லா இருந்தால் இப்போ ரொம்ப ஒரு மூடி சைடாக மாறிட்டா. லைக் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பிரிட் மாதிரி இருந்தவ இப்போ கொஞ்சம் க்ளோஸ்டாக ஒரு கிட்டத்தட்ட ஜேடி மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் அவளை காட்டியிருக்காங்க. காதில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் கேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்களாம் சியர் கேர்ள்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. மியூசிக் பேண்டு, சியர்ஸ் கேர்ள்ஸு. அந்த மியூசிக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராபினுமே ஒருத்தர். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அதை சியர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூலோட பேஸ்கெட் பால் டீம் வருது. அந்த டீமில் நம்ம லூக்காஸ்மே வந்துட்டு இருக்கான். லூக்காஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பைபிள் வளர்ட்டான், நிறைய மசில்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் காட்டி அவன் கை காட்டுறான். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவளை கண்டுக்கவே இல்லை. ஸோ சம்திங் இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ராங்காக இருக்குன்ற மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவன் வந்துட்டு ஒரு ஸ்பீச், அண்ட் இந்த டீமோட பார்த்தீங்கன்னா லீடர் இப்போ வந்துட்டு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கான். கொஞ்ச நாளாகவே ஹாக்கின்ஸ்க்கு ரொம்ப மோசமான நிலைமையாக நடந்துட்டுருக்கு. இறந்து போனவங்க பற்றியெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்காக நம்ம இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்னு இதுக்கு சம்மந்தப்படுத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டே நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட் இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா ஸோ இவங்களும் அங்கே வந்து பார்க்கணும்ல. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ஃப்ளயர் கிளப்ன்ற ஒரு கிளப்பில் அவங்க பார்த்தீங்கன்னா D&D விளையாடுறதுக்கு போகிறதா சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே போகிறோம், நீங்கள் பேஸ்கெட் கேம் பார்க்க வாங்கடா, எனக்கு இந்த புல்லிசம்லாம் போதும், என்னை எல்லாருமே மோசமாக ட்ரீட் பண்ணதெல்லாம் போதும், நானும் ஒரு ஆளாக விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி லூக்காஸ் சொல்லிட்டு இருக்கான். விச் இஸ் ரைட் தானே. இப்போ லூக்காஸோட மேட்சை பார்க்க போகணுமா இல்லை அந்த D&Dயை பார்க்க போகணுமா அப்படின்ற மாதிரி உங்கள் முடிவில் இருக்க. அவனுக்கு D&D விளையாடலாம் அப்படி மாதிரி போகிறானுங்க. அண்ட் இப்போ ஜாய்ஸ் வீட்டில் இருந்துட்டு இருக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்துகிட்டு இருக்கு. அது மேலே இந்த ரஷ்யன் ஸ்டாம்ப்லாம் ஒட்ட போட்டிருக்கு. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து ஒரு பொம்மையை எடுக்கிறாங்க. பார்த்தா பேக்ரவுண்டில் ரஷ்யன் சாங் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கட் பண்ணி நம்ம 11 படிக்கிற ஸ்கூலை காட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அவள் இப்போ மேரி கியூரியை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹெலன் கெல்லர் தான் என்னோட ஹீரோ, அப்போ ஹீரோயின் தானே வரணும் என்னவோ அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டு அடுத்து 11 எக்ஸ்பிளைன் பண்ண கூப்பிட்றாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அந்த மாடலை பற்றி அவங்க அப்பா பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஐ மீன் நம்ம ஜிம் ஹாப்பரை பற்றி சொல்லிக்கிட்டு, அவருமே ஒரு ஹீரோ தான், அவர் ஹாக்கன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. 11க்கு அந்த இடத்துல எல்லாரும் சுற்றி இருந்தவங்களாம் கலாய்க்கிறாங்க. அந்த புல்லிசம் கேங்கில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க. அது அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக கிட்டத்தட்ட கண்ணில் தண்ணி விட்டா, ரொம்ப புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஏகே அவள் அழுந்துக்கிட்டே வெளியே வந்துடுறா. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் நம்ம மேக்ஸை காட்டுறாங்க. அவள் மட்டும் தனியாக நடுவில் நடந்து வந்துட்டுருக்கா. லூகாஸையுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கா. அண்ட் இப்போ கவுன்சிலிங் ரூமுக்குள்ளே போயிட்டுருக்கா. அங்கே தான் அவளுக்கு என்ன நினச்சிற மாதிரி காட்டுறாங்க. அவரோட ஸ்டெப் டேட் இருந்தாங்கல்ல, ஸோ ஸ்டெப் டேடும் பார்த்தீங்கன்னா பிறந்துட்டாரு. இப்போ அவங்க அம்மா கூட தான் வந்துட்டுருக்கா. ஸோ அவங்க டபுள் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பார்த்தா குடிக்க வேறு செய்கிறாங்களாம். ஸோ இதெல்லாமே சேர்ந்து மேக்ஸ்க்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கா அவள் ஒரு இதில். அண்ட் இப்போ லூகாஸும் வெளியே வந்து நீ நைட் என்னோட பேஸ்கெட் பால் கேம் பார்க்க வரையா அப்படி மாதிரி சொல்ல டிக்கெட்டையும் கொடுக்குறான். நான் அதை பார்க்க வரல, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறா. அண்ட் இப்போ போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போக அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுட்ருக்கா. டைலனால் மாத்திரையை போடுறா. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வாமிட் எடுத்துகிட்ருக்கா. உனக்கு ஓகேவா, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்றா. மேக்ஸும் போயிடுறா. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாரோ அவங்க அம்மா வெளியே இருந்தால் அவங்கள கூப்பிட்ற மாதிரி தெரியுது. உனக்கு நான் டெஸ்ட் வச்சிருக்கேன், வெளியே வரையா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கதவை போட்டு யாரோ தட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்புறமா தான் தெரியுது அங்கே யாருமே இல்லை. இவ்வளோ தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். பேசுறது யாரான்னு கேட்டிங்கன்னா நம்ம எடி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக் டஸ்ட் 2 பேருமே வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டிஎன்டி விளையாடுறதுனால எல்லாரும் நம்மளை வியோடாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாட்டா நம்ம வியோடாஸ் தான், இப்போ என்ன பண்ணுற போகிறானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பிரிட்டடாகவே இருந்துட்டு இருக்கான். அண்ட் இன்னைக்கு நைட்டு நம்மளால ஹெல்ப்லையர் கிளப்புக்கு வர முடியாது, நம்ம இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க, என்ன லூகாஸ் வரமாட்டேன்ட்டான் அவ்வளோதானே, அவனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக பிடிங்கடா அப்படின்றான். இப்போ சப்ஸ்டியூட்டா அதை யாரா போய் பிடிக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க கட் பண்ணி ஜாய்ஸை காட்டுறாங்க. ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முரேக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் இப்போ தான் வந்துட்டு வந்திருக்கான் நான் வீட்டுக்கு. ஃபோன் பண்ணி பேசினா என் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வந்திருக்கு, அது ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு, ஒரு பொம்மையாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது, இது என்னவா இருக்குன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த பொம்மையை ஓப்பன் பண்ணிப்பாரு, உள்ளே ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்க, பொம்மை கிராக் விட்டுருக்கு, அதை க்ளூ போட்டு ஒட்டியிருக்காங்க அப்படின்றான். அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு உடைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அண்ட் இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜானத்தனை காட்டினா, ஜானத்தனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா வேலை செய்கிற இடத்துல. அண்ட் அப்படியே ஜாய்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா வேலை செய்கிற இடத்துல. 2 பேருமே மாற்றி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. இவன் ஃப்ரெண்டு இவனை பிரெயின் வாஷ் பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். லைக் அவன் வந்துட்டு உனக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவனுக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி மாற்றி இருக்கிறவங்க பேசுகிறாங்க. பட் ஸ்டில் ஜானத்தன் அண்ட் நான்சி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக் வந்துடுறான். மைக் வந்துட்டு இன்றைக்கி டிஎன்டி கேமுக்கு நீ வந்துடு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற. டஸ்டின் ஸ்டீவை கேட்குறான், அவனுமே வர முடியாதுன்றான். யாரையோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, யாருமே வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சா, வாடா போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்துட்டு ஓடிட்டு இருக்க. ஒரு பொண்ணு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனியாக உட்காந்துருப்பாள். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. ஸ்கூலை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. கரெக்டாக காட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வால் கிளாக் தொங்குற மாதிரி இருக்குது. கிளாக் சத்தம் கேட்குது. அண்ட் இப்போ அந்த கிளாக்குள்ளேருந்து திடீர்னு நிறைய கிளாக் உடஞ்சி உள்ளேருந்து சிலந்தியெல்லாம் வர மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவன் பயந்து பின்னாடி போக, பின்னாடி நம்ம எடி வந்துடுறான். இப்போ எடி வந்துட்டு என்னாச்சு உனக்கு, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஸ்கூலில் இந்த கஞ்சா சப்ளை பண்ணிட்டு இருக்கான் போல் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். உனக்கு இதான வேணும் அப்படின்ற மாதிரி அதை கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை போகாத, ஒரு கொஞ்ச நேரம் இங்கே இரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. அண்ட் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை ஏதோ வியோடான்னு நினச்சேன், நீ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி எகைன் லெவனை காட்டினா, லெவன் பார்த்தீங்கன்னா அவள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஃபெயில் ஆனதை டீச்சர் பார்த்துட்டு நான் உன்னை அப்புறமா பேசணும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வெளியே வந்துட்டு இருக்கா. வெளியே கிரவுண்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்போ அவள் காலை மற்றவங்களாம் சேர்ந்து தட்டி விட்டுறாங்க அந்த புள்ளி கேங்க. இப்போ அவள் பார்த்தீங்கன்னா அவங்க கையை நீட்டி கத்துறா, அவள் பவர் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் அவள் பவர் தான் இப்போ வேலை செய்கிறது இல்லையே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. இது அவருக்கு ரொம்ப எம்பாரஸாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் அதே இடத்துக்கு அந்த டீச்சர் அந்த இவங்களுமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஜேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நான் கால் தவறி விழுந்துட்டேன் அப்படின்றா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி பண்ண பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் ஏஞ்சலா. இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை பார்த்துட்டு, ஏஞ்சலா ஒடலாங்க எங்கே வா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லுக்கு வந்து நம்ம வில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணி அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி ஜாய்ஸை காட்டினா, ஜாய்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து மண்ணை கொட்டி அது ஒரு வெயிட் மாதிரி வச்சு கயிறு இழுத்து இப்போ அந்த பொம்மை மேலே பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை போட பார்க்குறாங்க. வெயிட்டை போட்டு அந்த பொம்மையுமே உடச்சிட்றாங்க. இப்போ பொம்மைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது. பேப்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாப்பர் இன்னும் சாகலை அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஸ்கெட் பால் மேட்ச் தான் காட்டுறாங்க. அதே இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. பேஸ்கெட் பால் மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன சீசனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த கிளிக்கிட்டி கிளாக்கிட்டின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல அவன் குரல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம ஸ்டீவ் சொல்கிறான். ஸ்டீவ் சொல்கிறத ராபின் பார்த்துட்டு ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் இப்போ அவங்க நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. பாடி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதை பக்கம் அந்த டிஎன்டி கேமுக்காக இப்போ அவங்க எரிக்காவை கொண்டு வந்திருக்காங்க. அவள் அமெரிக்கன் ஃபிளாக் ஏதோ ஹோம்லேண்டர் மாதிரி அப்படியே பின்னாடி முதுகில் போட்டு வந்துகிட்டு இருக்கா. அண்ட் இப்போ கேமுக்குமே
வந்து நானுமே கேம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சேர்ந்து டிஎன்டியும் இந்த பக்கம் அவங்களாம் சேர்ந்து இந்த பேஸ்கெட் பால் கேமையுமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎன்டியில் அவங்க வெக்னா வேதத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெக்னா உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு. ஸோ இப்போ அந்த வெக்னா வேதத்தை அவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த டிஎன்டி கேமில். இப்போ இந்த பக்கம் பேஸ்கெட் பால் கேம்லேயுமே ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ 2 மேட்சுமே சைட் பை சைடு சீரியஸாக நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுமே அங்கே தோக்கிற நிலைமையில் இருக்காங்க, இவங்களுமே இங்கே தோக்கிற நிலைமையில் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கடைசி நம்பிக்கை அந்த பக்கம் எரிக்கா, இந்த பக்கம் இந்த டீம் கடைசி நம்பிக்கை லூகாஸ் வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டஸ்டின் வந்துட்டு டைஸ் உருட்டுறான், தப்பா நம்பராக விழுந்துருது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலில் ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க, அந்த பாலுமே உள்ள. அடுத்து இந்த பக்கம் லூகாஸ் அந்த பாலை கையில் வாங்கி அவன் போட்டுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எரிக்கா டைஸை உருட்டுறா, அந்த பக்கம் கரெக்டாக டைஸ் விழுந்து அங்கே டிஎன்டிலையும் ஜெயிச்சிடுறாங்க, இங்கே அந்த பால் கூடையில் விழுந்து இவங்க டீமும் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அண்ணன் தங்கச்சி 2 பேருமே அந்த டீமுக்கு ஒரு நம்பிக்கையாக செயல்பட்டு எப்படியா காப்பாற்றி விட்டாங்க. இப்போ பேஸ்கெட் பால் மேட்சை முடிச்சு லூகாஸ் வெளியே வந்துட்டானே, வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கூட போயிட்டு இருக்கான். தூரத்தில் பார்த்தா அந்த ஜிம்மு அந்த அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்களே அவங்கலாம் கூட வெளியே வந்துடுறாங்க. டிஎன்டி விளையாட நம்ம மைக்கு டஸ்டின் குரூப்பு அவங்க வெளியே வரதை லூகாஸ் பார்த்துட்றான். பார்த்துட்டு அவங்க அந்த பக்கம் வந்துட்டாங்களா, அப்போ இவனுங்க மேட்சை பார்க்க வரலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, அப்படியே வந்து இவன் பேஸ்கெட் பால் டீம் லூகாஸை கூட்டிகிட்டு போயிடுறான். லூகாஸ் ஜெயிச்சிட்டான் அப்படின்றத நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து எஃப்எம் வேறு ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ வெளியே நாய் குலைக்க, நாய்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்க போகிறா. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒன்று நம்ம எடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த போதை மருந்து மாதிரி கேட்டிருப்பாள், அவள் பொண்ணோட பேர் கிறிஸி. ஸோ இப்போ எடி பார்த்தீங்கன்னா கிறிஸியை அவள் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்துட்றா. பார்த்துட்டு இப்போ அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க, நீ கேட்டதை இங்கே தான் எங்கேயோ வச்சுட்டு இருந்தேன், இப்போ அவங்கள போதை பொருள் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, அது இங்கே தான் எங்கேயோ வச்சிருந்தேன் அப்படின்னு எடி தேடிக்கிட்டு இருக்க. அவன் உள்ளுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்கான். அண்ட் அந்த சமயத்தில் கிறிஸிக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த கிளாக் சத்தம் இந்த இடத்துலையுமே கேட்டுக்கிட்டு இருக்கு, டிக்கு டிக்குன்னு. என்னடா இந்த இடத்துலையுமே கேட்குது அப்படின்ற மாதிரி அவள் எடியை கூப்பிட்றா. எடி ஆளை காணோம். ரூம்குள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க அம்மா இவளுக்காக துணி தைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, அவங்க முகமே ஒரு மாதிரி கோரமாக இருக்குது. அதை பார்த்து ஓடி வந்துடுறா. பார்த்தா இது அவங்க வீடு மாதிரி மாறிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே அவள் போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க கரெக்டாக இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா எடி வந்துட்டு அந்த போதை பொருளை கண்டுபிடிச்சிடுறான். வெளியே வந்து பார்த்தா கிறிஸி ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்துட்டு இருக்க. சைடில் திடீர்னு லைட்லாம் விட்டு விட்டு எரியுது. கண்ணை முழிச்சு பாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிறிஸி பார்த்தீங்கன்னா ஏதோ கனவுல இருக்க மாதிரி இருக்கா. அண்ட் அந்த இடத்துல ஏதோ ஒரு டீமன் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி இது எனக்கு இந்த ஃப்ரைடே 13th இல்லை அது என்ன படம், அது நைட் மேர் அட் எல்ம் ஸ்ட்ரீட்டா, அந்த படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அதுலேயுமே இதே மாதிரி கனவு மாதிரி ஒரு மான்ஸ்டர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. வெளியே போய் பார்த்தா ரூமுக்கு வெளியே கட்டையை போட்டு ரூம் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் இவ்வளோ நோக்கி நேராக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. நடந்து வந்து இவள் தலை மேலே கை வைக்க, ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு திடீர்னு அந்த இடத்துல பறக்கிறா. பார்த்தா உடம்புல ஒவ்வொரு கை கால் எலும்புன்னு எல்லாமே உடஞ்சி அதே இடத்துல அவள் செத்துறா. அதை பார்த்து பார்த்தீங்கன்னா எடி கத்துற அலறான். அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் அவள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ண கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.